புரட்டாசி முடிஞ்சதுலேருந்தே நான்வெஜ் வீட்டில் இன்னும் செய்யவே இல்லை. அப்படியே சஷ்டியும் ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான்வெஜ் சாப்பிடல. என் வீட்டு குட்டி சாரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாரா, சரி அவங்கள கிளாஸில் விட்டு கூப்பிட்டு வரும்போதே அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்துடும். அவங்களுக்கு படிக்க உட்கார வச்சுட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி சுத்தமாக வராது. ஒன்று குழஞ்சிரும், இல்லைனா டேஸ்ட்டே வராது. நிறைய நாள் பொங்கலாக தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் இப்போலாம் ஓரளவுக்கு நல்லாவே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குயிக்காக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது நான் இன்றைக்கி குக்கரில் தான் தம் போட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனாஸ், இது கூடவே ஏலக்காய் 2 சேர்த்து லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு 4 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த கலருக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா இது கூட 3 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு ஒன்றா மர்ஜாகி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்துட்டு புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லி புதினா லைட்டாக சுருண்டு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் எந்த மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணல, அப்படி தான் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனுமே நல்லா சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ரைஸ் வந்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால 1.5 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு 2.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா ரைஸ் வந்து மேலே எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போடாமல் மேலே ஒரு டம்ளரை கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இடுக்கி கல் வச்சோம் அப்படின்னா தம்லே வந்து வெந்துடும். அப்பப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கர் தம் மெத்தட் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க. உண்மையாகவே நார்மலாக விசில் விடுறதை விட இந்த மாதிரி தம் போடுறது வந்து டேஸ்ட் எப்போவுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஈஸியான மெத்தடாகவும் இருந்துச்சு. அப்புறம் என்ன, நைட்டு கிச்சன் கிளீனிங் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. நைட்டில் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிக்கும் போது அந்த டேவே ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.